வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டின்னர் ஐட்டம் தான். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம வீட்டில் தோசை மாவு சமயத்தில் காலி ஆகிடும், என்ன செய்யறதுன்னு நம்ம யோசிப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு தோசையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அரிசி மாவும் அவலும் வச்சு செய்கிற தோசை. அதுக்கு ஏற்ற காம்போவாக நம்ம எக் கிரேவி பண்ண போகிறோம். முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவு அரிசி மாவு வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அரிசி மாவு இடியாப்பத்துக்கு, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டலாம். ரொம்ப கருகவும் கூடாது. இந்த மாவு சூடு ஏறினா போதும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு 1/2 கப் அளவு திருகின தேங்காய், 1 கப் அளவு அவல். இப்போ உங்கள் வீட்டில் அவல் இல்லைன்னா மத்தியானம் வடித்த சாதம் மீதி இருந்தால் கூட நீங்கள் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவலோ இல்லை சாப்பாடோ போட்டு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆப்போ சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா கீறி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவுடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தக்காளியும் வெங்காயமும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசிஞ்சு வதங்குதோ அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் இப்போயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வருது. நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. கிரேவி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடும். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். முட்டை நீங்கள் கிளறி விடக்கூடாது. கிளறி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக வெந்துருச்சு பார்த்திங்களா முட்டை. பாருங்கள், உடையவே இல்லை, நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம முட்டை கிரேவி எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு கொத்தமல்லி இலை தூவினீங்களா, அந்த வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப மெலிசாக போடாமல் ஓரளவுக்கு திக்காகவே நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் அரைச்சி வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 8 மணி 8:30 மணிக்கு தோசை சுடுறீங்கன்னா ஒரு 5 மணிக்கு கூட நீங்கள் இதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் புளிச்சு வந்த மாதிரி இருக்கும். இல்லை புளிப்பு வேண்டான்ற உடனே அரைச்சி உடனே சுட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அந்த தேங்காய் வாசனையோட இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுவும் இந்த முட்டை கிரேவியோடு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு ருசி அள்ளுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.